அப்ப நீ நிரபராதின்னு சொல்ற. அப்படின்னா நடந்தது சொல்லு, நிஜத்தை சொல்லு. உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா? உனக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது கிட்னாப் செஞ்சாங்களா? இல்ல உன்னை யாரையாவது கொலை பண்றேன்னு பயமுறுத்துறாங்களா? Come on, tell me the truth. Sir, அந்த ஹாஸ்பிடல்ல. Shut up! You liar. நீ சொல்ற பூனை கதையெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இன்ஃபர்மேஷன் வந்தது நல்லதா போச்சு. ஹோம் மினிஸ்டர் காப்பாத்திட்டோம். உன்னைய ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டோம். இப்போ அது உனக்கு அந்த ரவுடிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும். இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு கையெழுத்து போடு. I say sign it. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் கொடுத்த ரிப்போர்ட்டையும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அசோக் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளி கூண்டில் நிற்கும் தீபா ஹோம் மினிஸ்டரின் கொலை முயற்சி கேஸில் குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட தீபா கொடுத்த பிரீஃப் கேஸில் இருந்த பாம் வெடித்ததனால் செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் மரணமடைந்துள்ளார். அதனால் இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட தீபாவை தீவிரவாதி என்று முடிவு செய்து ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது.